பழைய காலத்து விஷயம். ஒரு சின்ன கிராமம் இருந்தது, ஹீம்ராக். இங்க இருக்கிற மக்கள் நேர்மையானவங்க, அப்புறம் இயற்கைய பூஜிக்கிறவங்க. கிராமத்துல 18 வயசு பையன் ஒருத்தர் இருந்தான், ஆதித்யா. அவன் மத்த பசங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவன், சாந்தமானவன், சீரியஸானவன். எப்பவும் ஏதோ ஒரு ரகசியத்தை தேடிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஆதித்யா தன்னுடைய தாத்தாவோட பழைய புத்தகங்களை பாத்துட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு கிழிஞ்சு போன பக்கத்துல ஒரு வரைபடம் கிடைச்சது. அதுல ஏதோ மந்திரங்கள் எழுதி இருந்தது. அட, என்ன இது? என்ன மந்திரங்கள் இது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவு என்னது? அந்த வரைபடத்தை பார்த்துட்டு ஆதித்யாவோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, சின்ன வயசுல இருந்தே அவங்க தாத்தா அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட துவாரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அத ஒரு உண்மையான பையனாலதான் கடக்க முடியும். அப்புறம் என்ன, ஆதித்யா இப்ப முடிவு பண்ணிட்டான். அதாவது இந்த வரைபடத்தை அவன் படிச்சு அந்த குகைய கண்டுபிடிக்கணும்னு. மறுநாள் காலையில ஆதித்யா வரைபடத்தை பத்தி தன்னுடைய நண்பன் தனிக்கு அப்புறம் பாக்கி கிட்ட சொன்னான். என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவு குகையா? என்னால இத நம்பவே முடியல. இப்படியெல்லாம் ஒரு குகை இருக்குமான்னு. ஆமா, எனக்கும் தோணல. ஆனா ஆதித்யா சொல்றனா அது உண்மையான விஷயமா தானே இருக்கும். உண்மையா இருக்குமாவா? உண்மைதான். அப்புறம் நான் அந்த குகையை கண்டுபிடிச்சே தீர்வேன். இப்ப சொல்லுங்க, இந்த மிஷன்ல நீங்க 2 பேரும் எனக்கு துணையா வருவீங்களா? நாங்க கண்டிப்பா உனக்கு துணையா வருவோம். கடைசியில கிராமத்தோட ரகசியமான குகையை கண்டுபிடிக்க பசங்க புறப்பட்டு போனாங்க. 3 பேரும் அந்த வரைபடத்தை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி புறப்பட்டாங்க. அடர்ந்த காடு, கடினமான பாதை. ஆனா 3 பேரும் துணிச்சலானவங்க. பல மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த குகை கிடைச்சது. அதாவது வரைபடத்துல இருந்த மாதிரியே அதோட வாயில்ல ஒரு கல்வெட்டு இருந்தது. சத்தியம், கருணை, துணிச்சல்ல நிறைஞ்சவங்க அவங்களால மட்டுமே வாயில கடக்க முடியும். இப்ப என்ன பண்றது நண்பர்களே? என்ன பண்றதுன்னா என்ன அர்த்தம்? வாங்க உள்ள போலாம். ஆனா இதுல எழுதி இருக்கிற அடிப்படையில பார்த்தா நம்ம 3 பேருக்கும் இந்த குணம் இருக்கணுமே, அப்பதான் நாம இத கடக்க முடியும். இங்க பாருங்க நண்பர்களே, நாம 3 பேரும் ஒன்னா இந்த ரகசிய குகையை தேடிக்கிட்டு வந்து சேர்ந்துட்டோம். அப்படின்னா நாம துணிச்சலானவங்க, அப்புறம் சத்தியமானவங்களாவும் கருணையாவும் இருக்கணும். இந்த குணம் நம்ம கிட்ட நிச்சயமா இருக்கும். அதனால வாங்க போவோம். ஆதித்ய சொன்னது தனக்கும் பாக்கிக்கும் ஒரு உற்சாகத்தை வழங்குச்சு. அந்த கதவுக்கு முன்னாடி 3 நண்பர்களும் ஒருத்தரோட ஒருத்தர் கைப்பிடிச்சுக்கிட்டு மந்திரத்தை சொன்னாங்க. பெரிய அதிசயமே நடந்தது. குகையோட கதவும் திறந்தது. 3 நண்பர்களும் உள்ள போனாங்க. அவங்க உள்ள போனதுமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான ஒளி தெரிஞ்சது. அப்புறம் ஒரு நொடியில அவங்க ஒரு புது உலகத்துல இருந்தாங்க. அங்க மரங்கள் பேசுச்சு, நதிகள் பாட ஆரம்பிச்சது. அப்புறம் வானத்துல 3 நிலா மின்னிட்டு இருந்தது. ஆதித்யா, இதெல்லாம் என்ன? இது ஏதோ அப்படியே கனவு மாதிரி இருக்கு. அவங்க 3 பேரும் இந்த மாய உலகத்தை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு யாரோட குரலும் கேட்டுச்சு. ஒருவேளை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. உங்களை இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவு தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அட, இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? 3 பேரும் பின்னாடி திரும்பி பார்த்த போது ஒரு மாய மரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க இங்க பாதுகாப்பா இருக்கீங்க. ஆனா நீங்க எதுக்கு இப்படி சொன்னீங்க நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு? ஏன்னா இந்த உலகத்தை காலராத்திரிங்கிற ஒரு பயங்கரமான இருள் விழுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் பறவைகள் மற்றும் உயிரினங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா காலராத்திரி ராட்சசன் இத ஆக்கிரமிச்சிட்டான். அந்த காரணத்தினால இந்த உலகம் மாசுபட்டு இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அழிஞ்சுகிட்டே இருக்கு. என்ன நிஜமாவா? ஆமா, ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 3 பேரும் இந்த கதவை கடந்து வந்திருக்கீங்க. இதுக்கு அர்த்தம் காலராத்திரிக்கு முடிவு ஏற்பட போகுது. 3 புத்திசாலிகளான நீங்க ஒண்ணு சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நீங்க இந்த காலராத்திரி குகையை தேடி கண்டுபிடிச்சு அதை அழிச்சாகணும். அந்த மாய மரம் சொன்னதை கேட்டுட்டு ஆதித்யா, பாக்கி, அப்புறம் தனி 3 பேரும் காலராத்திரியோட குகையை தேடி முன்னேறி போனாங்க. இந்த பாதை அவங்களுக்கு கடினமா இருந்தது. ஆனா குகையை நோக்கி போறதுக்கு முன்னாடி அந்த மாய மரம் அவங்க 3 பேருக்கும் வெவ்வேறு மந்திரங்களை சொல்லுச்சு. அத பாதுகாப்பு வளையமா மாத்திக்க முடியும். மாய மரம் சொன்னதை கேட்டுட்டு ஆதித்யாவும் தன்னுடைய நண்பர்களும் குகையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, காலராத்திரியோட சேவகன் அவங்கள கவனிச்சுக்கிட்டு வரானு. அப்புறம் எந்த ஒரு நேரத்தையும் அவங்கள தடுக்க முடியும். பயணிச்சுட்டு போகும்போது ஒரு மர்மமான பொண்ணு அவங்கள சந்திச்சா, நிஷா. அவ சொன்னா, அதாவது அவளும் அவங்கள மாதிரி காலராத்திரியா அழிக்க போறதா சொன்னா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீயும் என் கூட இருக்க போறியா? ஆமா. ஆனா உன்னை எங்களுக்கு தெரியாதே, அப்போ நாங்க எப்படி உன்னை நம்ப முடியும்? ஆதித்யா சொன்னதை கேட்டதும் நிஷா தடுமாற ஆரம்பிச்சா. ஆதித்யாவுக்கு என்ன பதில் சொல்றது?
அவளுக்கு எதுவுமே புரியல. அவ கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவளை பார்த்துட்டு தானே அவ மேல பரிதாபப்பட்டான். அப்புறம் எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களோட டீம்ல அவளை சேர்த்துக்கிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களோட டீம்ல என்ன சேர்த்துக்கிட்டு என்னோட வேலையை இன்னும் சுலபமாக்கிட்டீங்க. அட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ எங்களுக்கு கூட ஃப்ரெண்டு இல்லையா நண்பர்களே? தனே சொன்னதை கேட்டுட்டு ஆதித்யாவும் பாக்கியும் சரி என்னமோ சொல்லிட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியல, பாக்கிக்கு நிஷா மேல சந்தேகம் இருந்தது. அவளுக்கு அடிக்கடி தோணுச்சு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. போக போக அந்த நாளும் கடந்துட்டு இருந்தது. அப்புறம் நிஷா தன்னை கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டா. அவளோட வலையில அவங்கள சிக்க வைக்கணும்னு நினைச்சா. ஆதித்யா, இந்த நிஷா தன்னை கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டால. நாம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். பாக்கியோட சேர்ந்து ஆதித்யாவும் நிஷாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சான். ஆனா எதுக்கு பயந்தாங்களோ அதே மாதிரி ஆயிடுச்சு. நிஷா தன்னைவ தன்னுடைய வசப்படுத்திட்டா. காலராத்திரியோட குகை கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே தனி ரொம்ப பலவீனமா ஆக ஆரம்பிச்சான். அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அதனால காலராத்திரியோட குகை அழியறதுக்கு பதிலா திறந்துடுச்சு. கடைசியில என்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. நான் செஞ்சு காட்டிட்டேன். நான் உங்களை தடுத்துட்டேன். காலராத்திரிய முக்தி அடைய வச்சுட்டேன். அப்படின்னா நீ யாரு? காலராத்திரியோட சேவகி. இங்க உங்களை தடுக்கிறதுக்காக வந்த. நிஷா சொன்னதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எதுவுமே புரியல. இப்ப நாலாபுறமும் இருள் சூழ்ந்துடுச்சு. நிஷா அங்கிருந்து ஓடிட்டா. ஆதித்ய தனே அப்புறம் பாக்கிக்கு நம்பிக்கை துரோகத்தினால கஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவங்க தோல்வியை ஒத்துக்கல. நண்பர்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? காலராத்திரியோட இருள் நல்லா பரவிடுச்சு. நண்பர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கலாம். நாம இப்பவும் ஜெயிக்க முடியும். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆதித்ய சொன்னதை கேட்டு மறுபடியும் எல்லாரும் சுறுசுறுப்பானாங்க. 3 பேரும் கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. வானத்துல இருந்து ஒரு ஒலி ஆதித்ய தனே அப்புறம் பாக்கி மேல பட்டுச்சு. அவங்க கண்ணை திறந்த உடனே ஆதித்யாவோட கையில ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஆயுதம் இருந்ததை பார்த்தாங்க. அந்த ஆயுதம் கிடைச்ச உடனே ஆதித்ய தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி அத காலராத்திரி குகை மேல வீசினான். அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, காலராத்திரியோட குகை சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அதோட இருள் அழிஞ்சு போச்சு. நாம ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே. 3 நண்பர்களும் சேர்ந்து அவங்களோட வெற்றியை கொண்டாடினாங்க. அப்பதான் அந்த மாய மரம் மறுபடியும் அங்க தோன்றி என்ன சொல்லுச்சுன்னா, சபாஷ் பசங்களா, நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க. அதாவது உண்மையான இதயமும் ஒற்றுமையும் இருந்தா ஒவ்வொரு இருளையும் அழிக்க முடியும்னு. விருக்ஷ தேவன் சொன்னதை கேட்டதும் 3 பேரும் சந்தோஷமானாங்க. கடைசியில ஆதித்யா தானே அப்புறம் பாக்கி விருக்ஷ தேவனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அவங்களோட கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க.